அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுவது சிறப்பு வாய்ந்தது. தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பதும் உயர்ந்த இடத்திற்கு நம்மளை கொண்டு போகும். அந்த மார்கழி மாதத்தோட சிறப்பையும் மார்கழி மாதத்தில் பெண்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு விநாயகருக்கு ஒரு குடம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சென்று அதை அபிஷேகம் செய்து வந்தால் கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக அமைந்திருக்கும் கூடிய மார்கழி மாதம் சிறப்பு வாய்ந்த அனைத்து பெருமைகளும் நிறைந்த மாதமாக இருக்குது. அதிகாலை பொழுது நேரத்தில் ஆலய வழிபாடு செய்திட வாழ்வில் எல்லா வளங்களையும் கிடைக்கும் என்பது ஐதீகம். பெரியோர்கள் வாக்கு ஆண்டாள் மார்கழி மாதத்தில்தான் பாவை நோன்பு இருந்து கடவுளையே கணவனாக பெற்றாள் என்பதிலிருந்து இந்த மாதத்தின் சிறப்பை உணரலாம். வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று தன்னிறைவோடு இருக்கும் மார்கழி மாத விரதம் கடைபிடிக்காவிட்டாலும் ஆயர் குலப்பெண்கள் வாழ்க்கை துணை சிறப்பானதாக அமைய கண்ணனின் துதி பாடி நோன்பு இருந்தாங்க. எம்பெருமான் கண்ணனை நினைத்து ஆண்டாள் பாடிய திருப்பாவை, சிறுவபெருமானை நினைத்து மாணிக்கவாசர் பாடிய திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை மார்கழி மாதத்தில் பெண்கள் மனமுருகி பாடி இறைவனை துதிப்பதனால காலமாக கடைபட்டு வருகிறது. மார்கழி மாதத்தில் வழிபாடு என்பது வழி வழியாக தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் மார்கழி மாத நோன்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நித்திய விரத நாளாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதத்தில் வீட்டு பூஜை அறையில் ஆண்டாள் பெருமாள் திருவுருவ படங்களை வச்சு காலையிலும் மாலையிலும் மலர் தூவி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரணும். மார்கழி மாதத்திற்கு 29 நாட்களே இருப்பதனால மீதம் இருக்கும் ஒரு பாடலை மார்கழியின் கடைசி நாளில் 2 பாடல்களாக சேர்த்து பாடலாம். மார்கழி மாதத்தில் பாடப்படும் ஒவ்வொரு துதி பாடலையும் 3 முறை பாடப்பட வேண்டும். விரதம் இருக்கும் நாட்களில் பால், நெய், தயிர், வெண்ணெய் போன்ற பால் பொருட்களை கன்னி பெண்கள் சேர்க்கவே கூடாது. மார்கழி மாதம் முழுவதுமே தூய்மையான மனதுடன் களவுடை உருகி 29 நாட்கள் விரதம் இருந்தால் ஆண்டாள் சிறந்த கணவனை பெரும் வரம் அருள்வாள். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு செல்ல முடியாத திருமணமான பெண்கள் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலை 8:30 மணிக்குள் பூஜை செய்து வீட்டுக்குள் வழிபடலாம். திருமணமான பெண்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் மங்கல்ய பலம் அதிகரிக்கும். மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும். இதனால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து யோகா அல்லது உடற்பயிற்சி செய்வது மிக மிக உடலுக்கு நன்மை. மார்கழியில் திருமண சுபகாரியம் நடக்காவிட்டாலும் திருமணத்திற்காக வரன் பார்த்தால் ஜாதகம் பரிமாற்றம் நிச்சயம். வெற்றிலைப்பாக்கு, கை மாறுதல், பூ முடித்தல், பத்திரிகை அடித்தல், குலதெய்வத்திற்கு பத்திரிகை சமர்ப்பித்தல், பட்டு வாங்குதல், பொன்னுருக்கி விடுதல் போன்றவைகளை நம்ம செய்யலாம். சீமந்தம் போன்ற விஷயங்களை செய்யலாம். கற்பம் தரித்து 5ஆம் மாதமாக மார்கழி வந்தால் வளையல் அடுக்கும் நிகழ்ச்சி செய்யலாம். குழந்தை பிறந்து பெயர் சூட்டுதல், தொட்டிலில் இடுதல் செய்யலாம். புதிய கல்வி கற்க வித்யா பிரம்பம் செய்யலாம். உபநயனம் செய்யக்கூடாது. மார்கழி மாதத்தில் விதை விதைத்தல் கூடாது. உழவு செய்யக்கூடாது. மார்கழியின் பின்பகுதியில் கதிர் அறுக்கலாம். திருமணம் மற்றும் கோவில் விழாக்களுக்கு முகூர்த்த கால் பதிப்பதில்லை. கோயில்களில் புதிய சிலைகள் பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. காது குத்தும் விழாவும் பொதுவாக செய்ய மாட்டாங்க. மார்கழி மாதத்தில் பெண்கள் அனைவரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிக்கணும். பிறகு வாசலில் சாணம் தெளித்து கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது மஞ்சள், திருநீர், சிகப்பு வைத்து அதன் மேல் விளக்கு வைத்து வழக்கு போட்டு வழிபட்டு வந்தால் எல்லா சுபகாரியங்களும் சிறப்பாக நடக்கும். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதத்தை பீருடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறப்புமிக்க மாதம் என்று பொருள். அது மருவி பீடை மாதம் என்று தவறாக கருதப்படுகிறது. தெய்வ வழிபாடுகளை செய்ய மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மார்கழி மாதம் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சரி பல நன்மைகளை நமக்கு தரக்கூடிய மாதமாகும். இந்த மாதத்தில்தான் ஆக்சிஜன் அதிகம் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வருவதால் அந்த சமயத்தில் அதிகாலையில் எழுந்து கோலமிடுவது, பஜனை செய்வது, கோவிலுக்கு செல்வது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியை தரும்.
மார்கழி மாதத்தில் பெண்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பெண்கள் அனைவரும் குளிக்க வேண்டும். வாசலில் தானம் தெளித்து மஞ்சள் கலந்த நீரை தெளிக்க வேண்டும். வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றணும். பகவானுக்கு பூஜை மற்றும் நெய்வேத்தியங்களை செய்யணும். மாதம் முழுவதும் தினமும் காலையில் ஆலயம் சென்று வழிபட்டால் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. தினமும் திருப்பாவை திருவெம்பாவை பாசுரங்களை பாடி படிக்க வேண்டும். திருமணத்திற்கு காக்கும் பெண்கள் ஆண்டாள் பாசுரத்தில் கூறியபடி விரதம் இருக்க வேண்டும். இதனை பாவை நோன்பு என்று கூறுவாங்க. மாலையிலும் தீபம் ஏற்றணும், காலையிலும் தீபம் ஏற்றணும். ஆலயத்திற்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். தான தர்மங்களை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் மார்கழி மாதத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது. மற்றவர்கள் பற்றி புறம் பேசுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். விளக்கேற்றும் வேளையில் சத்தமாக பேசுவது, அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது, கோபப்படுவது ஆகியவற்றை முற்றிலுமாக குறைத்து விட வேண்டும். மார்கழி மாதத்தில் பொதுவாக அசைவம் சாப்பிடக்கூடாது. விளக்கேற்றும் நேரத்தில் சாப்பிடுவதும் கூடாது. புது வீடு குடி போவது, பால் காய்ச்சுவது, வீடு காலி செய்வது போன்ற வீடு தொடர்பான பணிகளை செய்யக்கூடாது. முதல் நாள் இரவே வாசலில் கோலமிடுவதை பெண்கள் தவிர்க்க வேண்டும். காலையில்தான் வாசலில் கோலமிட்டு போட வேண்டும். குளிக்காமல் சமைப்பதோ சாப்பிடவோ கூடாது. இறைவனுக்கு நிவேதனம் செய்யாமல் சாப்பிடுவது கூடாது. சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது கூடாது. ஏனெனில் இது பகவானுக்கு சிறப்பான மாதம். இந்த மாதம் இறைவனை வழிபடுபவராகவே ஒதுக்க வேண்டும். திசை திருப்பக்கூடாது. தெய்வீகம் தவழும் இந்த மார்கழி மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, மார்கழி மாதம் என்றாலே அது தெய்வீகம் தவழக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்கும் நல்ல நெறிகளை பின்பற்றக்கூடிய பக்தியமான மாதமாகும். மார்கழி என்றாலே பெண்களுக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த மார்கழி மாதம்னாவே பயங்கரமான நடுங்க வைக்கும் குளிரில் பெண்கள் அனைவரும் அதிகாலையில் எந்திரிச்சு வாசலில் சாணம் தெளித்து கோலமிட்டு கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துகிறாங்க. அப்படி மார்கழி மாதத்தில் என்னதான் விசேஷம் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஓசோன் படலம் வழி ஆரோக்கியமான உடல் நலனை தரும் காற்று அதிகம் பூமியில் இறங்கும். இது நம் வியாதிகளை கட்டுப்படுத்தும் என்பதால் தான் மார்கழி அதிகாலையில் பெண்கள் அனைவரும் எழுந்திருக்க வேண்டும். மற்றவர்களும் அந்நேரத்தில் எழுந்திரிச்சா நல்ல பலன் கிடைக்கும். நம்ம உடலில் 80% ஆக்சிஜன், 20% கரியமில வாயும் இருக்குங்க. தவறான பழக்க வழக்கங்களாக கூடுதலாகிவிட்ட விஷவாயுவான கார்பன் டை ஆக்சைடை விரட்டி ஆக்சிஜனை நம் உடல் பெறுவதால் வெள்ளை அணுக்கள் இரத்தத்தில் பெருகி நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. இதனால தான் அதிகாலையில் அனைவரும் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள். மேலும் பார்க்கலாம், பெண்ணை எதற்கும் ஒப்பிட முடியாத ஓர் உயரிய இடத்தில் வச்சிருக்காங்க. நம் சாஸ்திரங்களும் வேதங்களும் ஒரு பெண் 6 விதமான தன்மைகளை கொண்டவள். அவளே தெய்வமாகவும் மனைவியாகவும் குருவாகவும் நண்பனாகவும் ஆசானாகவும் போதகனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகின்றாள். அந்த பெண்ணின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால்தான் ஒவ்வொரு குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவேதான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களின் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு. எந்த மனிதனும் தவறுகள் செய்யாமல் இருப்பதில்லை. அறிந்தும் செய்யும் தவறுகள் ஒரு பக்கம், அறியாமல் செய்யும் தவறுகள் ஒரு பக்கம். நடக்கும்போது நம் காலடிப்பட்டு எறும்பு பூச்சி போன்ற எத்தனை உயிர்கள் சாகின்றன. இதுவும் ஒரு வகை பாவம்தான். இதனால் எழும் தோஷத்தினால் கன்னி பெண்களுக்கு திருமணத்தில் தடை வரும். இதை தவிர்க்கவே பெண்கள் வாசலில் அரிசி மாவினால் கோலம் போடுவது நல்ல பழக்கம். அந்த அரிசி மாவினை அந்த வாயில்லா பூச்சிகள் அந்த எறும்பை சாப்பிட்டு அதில் நாம் செய்யும் பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மழையினால் உணவுக்கு வழியின்றி இரவு முழுவதும் அடைந்து கிடைக்கும் சிறு உயிரினங்கள் அதிகாலையில் வெளிவந்து தமக்கு தேவையான உணவாக அரிசி மாவை தேடி வந்து உண்ணும். அந்த உணவினை சிறு உயிரினங்களுக்கு அளித்த பெண்களுக்கு தோஷங்கள் அனைத்தும் அகலும். பசுமாட்டின் சாணம் அற்புத பலனை தரும் ஒப்பற்ற கிருமிநாசினி என்பது உலகளவில் பல அறிவியல் வல்லுநர்களாலும் ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை. நம்மை சுற்றி பரவியிருக்கும் பாக்டீரியாவை அழிக்கும் சக்தி கொண்டது அந்த சாணம். அந்த சாணம் தெளித்து வாசலில் கோலமிட்டு அதன் மேல் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பெண்கள் அனைவரும் இதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும்.
நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.